அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன் என்ன தெர்மல் ஃபிசிக்ஸில் பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ் கொஞ்சம் தாண்டி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 3 நாளுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தானே முதலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு பேப்பரில் இருக்கிற 42வது MCQ கேள்வி. சரி, இந்த கேள்வியை வாசிக்கன்னு பாருங்கள். 2.0 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு திறந்த செப்பு பாத்திரம் 150°C வெப்பநிலையில் இருக்கின்றது. வெப்பநிலை 25°C இருக்கும். 0.1 கிலோகிராம் திணிவுள்ள நீர் பாத்திரத்தினுடைய விரிவாக ஊற்றப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 கிலோகிராம் திணிவு இருக்கிற ஒரு செப்பு பாத்திரம் பார்த்தீங்கன்னா 150°C தேக்கி. இந்த 150°C தேக்கி 2 கிலோகிராம் செப்பு பாத்திரத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா 0.1 கிலோகிராம் திணிவுள்ள நீர் என்ன செய்யறாங்கன்னா ஊற்றுறாங்க. ஆவியாக மாறும் நீரின் திணிவு என்ன? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்வெப்ப கொள்ளளவு இது செப்பு பாத்திரத்தில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர், அதே மாதிரி ஆவியாக தன்முறை எப்பவுமே நிற்கும். நம்ம நிற்காம இப்போ நம்ம என்ன பண்ணிச்சுன்னா இப்போ காண வேண்டியது சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆவியான நீர் வெப்பநிலையை நம்ம என்ன பண்ணிச்சு இப்போ காணணும். சரியா? இப்போ நாம் பார்க்க போகிற பாருங்க. சரி, இப்போ என்ன வந்துச்சுன்னா ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா 150°C இருக்குது. 2 கிலோகிராம் பாத்திரம். இதுக்குள்ள என்ன செய்யலாம் இருந்துச்சுன்னா ஒரு 0.1 கிலோகிராம் திணிவு இருக்கிற 0.1 கிலோகிராம் திணிவு இருக்கிற 25°C இருக்கிற ஒரு நீரிணையாக தான் ஊற்றினா என்ன கேள்வி இருந்துச்சுன்னா இது ஆவியாக இருக்கக்கூடிய நீர் வெப்பநிலை, ஆவியாக இருக்கக்கூடிய நீர் ரசனையில் நமக்கு இருந்துச்சுன்னா கேள்வி. இப்போ சரி, எனக்கு காற்று வந்துச்சுன்னா ஆவியாக இருக்கும் மனுஷன் நமக்கு குணங்கள் இருந்துச்சுன்னா இப்போ இடைப்பட்ட வெப்பநிலை கொஞ்சம் பார்த்து இருந்துச்சுன்னா இங்கே நீர் ஊற்றப்பாடு இங்கே 150°C, 25°C. அப்போ நீரை ஊற்று செய்யும் மனுஷன் நீர் வெப்பநிலை என்ன செய்யும் கூட நீர் வெப்பநிலை என்ன செய்யும்? நீர் வெப்பநிலை கூடிய மனுஷன் 2க்கு இடைப்பட்ட வெப்பநிலை அடையும். அப்போ ஆவியாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் மனுஷனா இது என்ன செஞ்சுக்கணும் மனுஷன் 2 இடைப்பட்ட வெப்பநிலை 100°C செஞ்சுக்கணும் மனுஷன் அடங்கி இருக்கணும். 100°C அடங்கிக்கணும் எடுத்த மனுஷனா இப்போ பார்ப்போம் என்ன இருந்துச்சுன்னா MS∆T. சரிதானே? இது இது என்ன பார்த்த மனுஷனா உதாரணத்துக்கு MS∆T இது என்னச்சுன்னா தன்வெப்ப கொள்ளளவு ஒன்று எடுப்போம். தன்வெப்ப கொள்ளளவு எடுத்த மனுஷனா இப்போ பார்த்து மனுஷனா இங்கே இப்போ இதை நாம் எதுக்கு யூஸ் பண்ண முடிச்சுன்னா செப்பு பாத்திரத்துக்கு யூஸ் பண்ண முடிச்சு. அந்த செப்பு பாத்திரத்துக்கு தெரியும் 2 கிலோகிராம். இது என்னச்சுன்னா வெப்ப பரிமாற்றத்துக்கான சமன்பாடு தான். இது வெப்ப பரிமாற்றத்துக்கு பார்த்தோம்னா எத்தனையோ தன்வெப்ப கொள்ளளவு எத்தனை °C இருக்குங்கிறது இப்போ தெரியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருந்துச்சுன்னா இந்த செப்பு பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணணும். செப்பு பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணணும். திணி வந்துச்சுன்னா 2 கிலோகிராம். சரிதானே? அது தன்வெப்ப கொள்ளளவு அங்கே சொல்லி பார்த்துச்சுன்னா 4.4 10⁻²⁰ ஜூல் கிலோகிராம் -1. அதே மாதிரி கெல்வின் -1 இப்போ வெப்ப மாற்றம் இது மாற்றத்தை பார்த்துச்சுன்னா உங்களுக்கு உடம்பு மேல் வந்துச்சுன்னா வெப்பநிலை மாற்றம் இருந்துச்சுன்னா 150°C இருந்ததுன்னே போகுது 100°C போகும். ஏன் இந்த 100°C இடைப்பட்ட வெப்பநிலை எடுக்க இருந்துச்சுன்னா நீர் ஆவியாக ஒன்று சொல்லியிருக்காங்க. நீர் ஆவியாக எடுத்து நீர் ஆவியாக எத்தனை கிலோகிராம், அதாவது எத்தனை உள்ள நீர் ஆவியாகும் சொல்லியிருக்கோம். அப்போ ஆவியாகும் என்ன செய்ய முடிச்சுன்னா இது இடைப்பட்ட நீர் 100°C அடைஞ்சிருக்கணும். அப்போ நீர் முடிச்சு 100°C ரெண்டுமே அடையக்குள்ளதான். அதாவது செப்பு பாத்திரமும் ஆனால் நீர் 100°C அடையக்குள்ளதான் என்ன செய்ய முடிச்சுன்னா 2 முறைக்குள்ள அடைக்குள்ள என்ன செய்ய முடிச்சு வெப்பை மாற்றம் நீக்கும். வெப்பை மாற்றம் வெப்பை மாற்றம் நடக்கிறது கிடையாது. கொஞ்சம் நீர் ஆவியாக இருக்கும். அது இப்போ நமக்கு பார்ப்போம். அடுத்தது நீர் யூஸ் பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா நீர் என்னச்சுன்னா 0.1 கிலோகிராம். அதில் தன்வெப்ப கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 4/13 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இதில் வெப்பநிலை மாற்றத்தை பார்த்தீங்கன்னா 100°C அடைஞ்சிருக்கும். 25°C தீர்ந்து. இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா இங்கே என்னைக்கு வந்துச்சுன்னா குறித்த செறிவுள்ள நீர் என்ன செஞ்சுச்சுன்னா ஆவியாக இருக்குது. குறித்த செறிவுள்ள நீரை பார்த்தீங்கன்னா எம்எல் எடுத்துச்சுன்னா இது எல்லங்கிறது என்னச்சுன்னா இந்த எல்லங்கிறது என்னச்சுன்னா ஆவியானது தன்மறைவுக்கும். ஆவியானது தன்மறைவுக்கும் தண்ணிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா 2.5 ஜூல் கிலோகிராம் -1. சரி, இப்போ சுருக்கி பார்த்துச்சுன்னா அவ்வளவு இதான் 4 8 10 இது போயிச்சுன்னா 50 சமன்
இதை சுருக்கினம் மனுஷன் எது வழங்கும் 4 தர 10 தர 75 சக. இதை சுருக்கினம் மனுஷன் நமக்கு வழங்கும் 25 தர 15 எம். சரியே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா 8 5 40 8 வாங்கிட்டு இருக்கணும்னு 40 அப்போ 400 இது 2 சேகர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 75 2 கழிக்கலாம் 300 4 கழிக்கும் 2 கழிக்கலாம் 150 300 4 கழிக்கலாம் 300 இது 2 சேகர் சக. இங்கே பார்த்தீங்கன்னா 250 தர 14 ஏன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 சேகர் இந்த 4 சேகர் இந்த 4 சேகர் 14 கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 4 இங்கே வந்து இந்த -3 இங்கே அடிக்கிற இங்கே வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 250 எம் எம் எடுத்தீங்கன்னா 1/250 கிலோகிராம். இதை கிராமுக்கு மாற்றிங்கன்னா 1/250 தர 1000 கிராம். இப்போ இதை எடுத்தீங்கன்னா 4 கிராம். சரி, 4 கிராம் நீரை நிறுத்த மாட்டேன்னா அது ஆகி உங்களுக்கு இந்த விளங்க வேண்டிய கான்செப்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 150 பாகை செல்சியஸ் நிற்கிற செப்பு பாத்திரத்துக்குள்ள 2 கிலோகிராம் திணிவு அதுக்குள்ள செயல்ஸும் 1 கிலோகிராம் திணிவு 25 பாகை செல்சியஸ் நிற்கும். இதை ஊற்றுறாங்க அப்படின்னு செய்யணும் இருந்துச்சுன்னா இது 150 பாகை செல்சியஸை விட குறைஞ்ச வெப்பநிலையும் 150 பாகை செல்சியஸோட குறைஞ்ச வெப்பநிலையும் அதே மாதிரி 25 பாகை செல்சியஸோட கூடிய வெப்பநிலை பண்ணி முடிச்சுன்னா இது வெப்பச்சமலி அடையும். அந்த வெப்பச்சமலி அடைய வெப்பநிலை என்னச்சுன்னா தெரியல. அப்போ நாங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியில் இருக்காங்க இருந்துச்சுன்னா எவ்வளோ நீங்கள் ஆவி ஆகி கொண்டு இருக்காங்க இது வெப்பநிலை நம்மளுடைய அடையக்கூடாது. அப்போ ஆவியாக ஈக்குவல் வந்துச்சுன்னா நடக்க முடிச்சுன்னா 100 பாகை செல்சியஸ் செய்ய முடிச்சுன்னா கொடுத்த வெப்பநிலை வந்து என்ன செய்யும் மாறாமல் இருக்கும். ஆவியாக நடக்கக்கூடாது. அப்போ 100 பாகை செல்சியஸ் அடைஞ்சிக்கணும். இங்கே வந்து ஆவியாக நடக்கணும் முடிச்சுன்னா அடுத்து முடிச்சுன்னா நம்ம என்ன முடிச்ச வந்து வெப்பச்சமலி அடைய வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா 100 பாகை செல்சியஸ் ஆகிடுச்சு. கேள்வி நம்ம நினைச்சிருக்கோம் போயிட்டு சரி நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ கண்டினியூ என்னச்சுன்னா 4 கிராம் நீர் வந்து ஆவியாக பண்ணுறோம் பிடிச்சிருக்கோம். அது எத்தனாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது ஆன்சர். சரி தானே? சரி, இப்போ அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம்னு சொன்னா அடுத்த கேள்வியை பார்ப்போம். அளிப்போம். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா 2021 ஆண்டு வந்து 36வது கேள்வி. சரிதானே? அதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு குறுக்குவெட்டு பரப்புள்ள 3 கோள்களினால் ஒரு சமபக்க முக்கோணி அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சமபக்க முக்கோணி அழைச்சிருக்காங்க. சமபக்க முக்கோணி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ABC என்கிறது இது 2 இருந்துச்சுன்னா முடிச்சா வெப்ப காலிடப்பட்டிருக்கு. வெப்ப காலிடப்பட்டிருக்கு என்ன முடிச்சா வெப்ப காலிட்டாங்க. வெப்ப காலிடப்பட்டிருச்சு தானே. ஏபி திரவியத்தின் வெப்ப கடத்தாறு ஏபி திரவியத்தின் வெப்ப கடத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மற்றும் சிபி ஆகியவற்றின் திரவியங்கள் பெருமாள் இருபடங்கு. இதில் வெப்ப கடத்தாறு கீழே எடுத்த முடியாது 2 இதில் வெப்ப கடத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா 2K. சரியே, இப்போ அதே மாதிரி ஏங்கிற புள்ளி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 100 பாகை சி வெப்பநிலையிலையும் அதே மாதிரி பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0 பாகை வெப்பநிலையிலையும் கோணப்படுகிறாங்க. நம்ம கேட்கறது என்னச்சுன்னா ஏபி ஓவர் ஏசி வெப்பம் பாயிற வீதம் இது ஏபி கூட வெப்பம் பாயிற வீதத்துக்கும் அதே மாதிரி ஏசி கூட வெப்பம் பாயிற வீதத்துக்கும் முடியாத விஷயத்தை நமக்கு என்ன செய்யறாங்க. சரிதானே? இப்போ நம்ம பார்ப்போம். நமக்கு தெரியும் வெப்ப கடத்தாருக்கான இது வெப்பம் பாய்கிறதுக்கு சாம்பாடு செய்யணும். உலகத்துக்கு கூட சாம்பாடு நமக்கு தெரியும். பீட்டா சாமன் கே குறுக்கோட்டு பரப்பு வெப்பநிலை வித்தியாசம் ஓவர் 2 கோடிப்பட்ட தூரம். இப்போ ஒரு உலகத்துக்குள்ள வெப்பம் பாயில் இருந்துச்சுன்னா அந்த வெப்பம் பாயிற வீதத்துக்கான சமன்பாடு இருந்துச்சுன்னா வெப்பம் கடத்தாறு அதே மாதிரி குறுக்குவெட்டு பரப்ப பெருக்கி அதே மாதிரி 2 புள்ளிகளுக்கு இடையான வெப்பநிலை வித்தியாசத்திற்கு உள்ள அந்த கோடு இல்லை. சரியே, இதான இதில் சமன்பாடு. சரிதானே? இப்போ வந்து பார்த்தோம்னா இதனால வெப்பம் கடத்துற வீதத்தினால இருந்துச்சுன்னா Q1 எடுக்கேன். இந்த Q வந்து என்னன்னா ஏபிக்கு குறுக்காய்க்கிறத காணப்படும். உதாரணத்துக்கு ஏபி குறுக்காய்க்கிறத காணப்படும். சரிதானே? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி குறுக்காய்க்கிறது இருந்துச்சுன்னா 2K. கே என்று எடுத்த மனுஷன் வெப்பம் கடத்துறது 2K இருந்துச்சுங்க. பிராண்டினா 2K இன்ட்டு அதே குறுக்கோட்டு பிறப்பளவு வெப்பநிலை வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டுச்சுன்னா 100 - 0
அடுத்து வந்து பார்த்தா நீளம் என்ன அடிச்சுன்னா ஏழு எடுக்கும். அதே மாதிரி ஏசிக்குள்ள வெப்ப கடத்தாவே காணணும். ஏசிக்குள்ள வெப்பாய்ச்சலை காணணும். ஆனால் நமக்கு என்ன செய்யணும், இங்கே எவ்வளோ வெப்பநிலை தெரியாது. நமக்கு வெப்பநிலை தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு 0°C இருக்குது. அதில் நமக்கு என்ன செய்யணும்னுச்சுன்னா தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா இங்கே நமக்கு என்ன செய்ய தெரியாதுச்சுன்னா எவ்வளோ வெப்பநிலை தெரியாது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் யூஸ் பண்ண இல்லை எதை இந்த சாப்பாட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் இந்த பாலை உலகம் நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணல. அப்போ இதுக்குள்ள வெப்பம் பாயிற வீதமும் இதுக்குள்ள மொத்தமாக வெப்பம் பாயிற வீதமும் என்ன சமந்தாலே. ஏக்கும் சிக்குள்ள வெப்பம் பாயிற வீதமும் அதே மாதிரி சிக்கும் டிக்குள்ள வெப்பம் பாயிற வீதமும் சமம். மொத்தமாக இதுக்குள்ள வெப்பம் பாயிற வீதம் இதுக்குள்ள பாயிற வெப்பம் வீதம் சமம். சரிதானே? அப்போ நம்ம என்ன செய்யணும்னுச்சுன்னா இதுக்குள்ள மொத்தமாக வெப்பம் பாயிற வீதத்திற்கும் வெப்பம் பாயிற வீதத்திற்கும் Q அது என்ன செய்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துக்கிட்டு என்ன அதுவும் என்ன ஏசி எடுப்போம். ஏசிக்குள்ள வெப்பம் பாயிற வீதம் அப்புறம் மொத்தமாக வெப்பம் பாயிற வீதம் 10 இருக்கு. அப்போ வெப்ப கடத்தா தெரியும் நமக்கு என்ன சரி கே அதே குரூப் போட்டு பிறப்பு அதே வெப்பநிலை வித்தியாசம். இது என்ன நீளம் வந்துட்டு என்ன இதோட ஏழு எடுத்தோம்னா இது 2A. சரி 2A. சரி எனக்கு இடையிலையும் பிரிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு விளங்கும் AB/AC சமன். சரியே இதை நாம் போகும் இதை நாம் இப்படி வெட்டுற போகுது இந்த 7 மணிக்கு வெட்டுற போகுது 2 ½ பண்ணிக்கிற போகுது சமன் 4. அதாவது ஏபிக்குள்ளாக வெப்பம் பாயிற வீதமும் வீதத்துக்கும் ஏசி கூடாக வெப்பம் பாயிற வீதத்துக்கும் இடையான வீதம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 4. சரிதானே? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன 2021ஆம் ஆண்டு வந்து 36வது MCQ. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5வது. சரியே இப்போ என்ன வந்துச்சுன்னா அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு வந்து 30வது MCQ பார்ப்போம். 2021ஆம் ஆண்டு வந்து 30வது MCQ பார்ப்போம். முப்பதாவது MCQ பார்த்தோம்னு சொன்னா அதில் வந்துக்கிட்டு ஒரு படம் கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி படம் கொடுத்துருக்கா. அதாவது இங்கே வெப்பம் பாயில் ஒரு பிஸ்டன் வந்துக்காக இந்த பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு தடைய போகுது. அப்படி கரண்ட் 1 ஆம்பியர் கரண்ட் போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருவம் வெப்பநிலை. சரியே கேள்விவாசம் பாருங்க. பொறியில் காட்டப்பட்டவாறு ஒரு நன்றாக காவலிடப்பட்ட கொள்கலத்தில் ஓர் உராய் வேண்டிய முசலத்தினால் பரிசீலப்படுத்தப்பட்டுள்ளது. தடை 100 ஓம் உடைய ஒரு சுருளினூடாக ஓர் ஆம்பியர் ஓட்டத்தை 5 நிமிடத்துக்கு அனுப்புவதன் மூலம் நாங்கள் அனுப்பிக்குள்ளால 1 ஆம்பியர் கரண்ட் 5 மினிட்ஸுக்கு நாங்கள் அனுப்புகிறாங்க. அனுப்பினா அப்படி அனுப்புகிற போது என்ன பண்ணிடுறாங்க வெப்பம் கிடைக்கும். அப்போ இந்த கிடைக்கும் வெப்பமாக்கப்படுது. வெப்பமாக்க செயல்முறையின் போது மாறா வெப்பமுக்கம் அதாவது பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன 150 கிலோ பஸ்கல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனவளவு மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டர் கணக்கிலிருந்து 0.5 மீட்டர் கணக்கு இதில் கனவளவு மாற்றம் இருந்துச்சுன்னா போகுது. உச்சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் கணக்கு நமக்கு தெரியும். வெப்பநிலை விதைப்படி தெரியும் டெல்டா Q சமன் டெல்டா U பிளஸ் டெல்டா W. இது வந்து வழங்கப்பட்ட வெப்ப சக்தி இது உச்சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் இது செய்யப்பட்ட வேலை. சரிதானே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா Q நம்ம காணணும். வழங்கப்பட்ட வெப்ப சக்தி நம்ம என்ன செய்யணும் காணணும். வழங்கப்பட்ட வெப்ப சக்தி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதால் வழங்கப்பட்டீங்க அவங்க தெரியும் என்ன செய்யணும் 5 நிமிஷத்துக்கு வழங்கிக்காங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் இதுக்குள்ள 1 ஆம்பியரும் 100 ஓம் பண்ணிச்சுன்னா இது ரெண்டே வச்சு நமக்கு என்ன செய்யணும் பண்ணிச்சுன்னா இதில் வலுவை காணையும் சக்தியில் வலுவை காணையும் எவ்வளோ சக்தி வழங்கப்பட்டீங்கிறத பார்த்து முடிச்சு எவ்வளோ வலு முடிச்சு பார்த்து முடிச்சுன்னா I வர்க்கம் R அங்கே வலு வழங்கப்பட்டீங்க. அதே மாதிரி டைம் அனுபவிக்க நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா எவ்வளோ சக்தி அது கிடைச்சிக்கிறது உங்களுக்கு தெரியும். P சமன் I வர்க்கம் R இதை படிப்பீங்க. P சமன் I வர்க்கம் R. I வர்க்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இது என்னன்னா இதுல இதை தெரியும் வலுவை தெரியும். இந்த சக்தியில வலுவை ஒரு செகண்டுக்கு வழங்கப்பட்ட சக்தியின் அளவு தெரியும் இருக்குமா. டைம் பண்ணிச்சுன்னா அது மொத்தமாக வழங்கின சக்தி நமக்கு என்ன செய்ய முடிச்சுன்னா அப்போ நம்ம இதை பார்த்து முடிச்சுன்னா டெல்டா Q சமன்
ஐ வர்க்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றின் வர்க்கம் தர ஆறு வந்து பார்த்தீங்கன்னா 100. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 தர 60. அது 5 நிமிஷம் அப்போ சீக்கிரம் மாற்றதுக்காக ஒரு எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5×6 = 30. இதே மாதிரி 3 செய்யும். அது வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோ ஜூல் சக்தியை செய்யணும். இப்போ வாங்கப்படும் நமக்கு தேவையான காணச்சிரிக்காம நினைச்சுன்னா இந்த உச்சக்தியை செஞ்சுக்காங்க. உச்சக்தி மாற்றத்தை செஞ்சுக்காங்க காணச்சிரிக்காங்க. நமக்கு இப்போ இன்னும் தெரியும் செய்யப்பட்ட வேலையை காணும். செய்யப்பட்ட வேலையை காணத்துக்கான டெல்டா டபிள்யூக்கான சமன்பாடு செய்யணும்னா பி மாற அமுக்கத்தில் டெல்டா பி இன்ட்டு டெல்டா பி என்ற சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி காண்றது நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் 2 டிகிரி நாங்கள் படித்தது. சரி இப்போ பிஎங்கிறது என்ன சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோ பஸ்கல் தர இதென்ன 0.5 - 0.4 மீட்டர் கணக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ பஸ்கல் 550 தர 13 கிலோ மாத்திரம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 0.3. இப்போ சுருக்கியம் சொல்லி பார்த்தீங்கன்னா வழங்கும் 15 கிலோ ஜூல். 15 கிலோ ஜூல். இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்ட வேலை. நமக்கு தேவையான உச்சக்தி மாற்றம் நம்ம இந்த சாம்பாட்டை போட்ட முடிச்சுன்னா வந்துடும். அப்போ நம்ம போட்ட முடிச்சிடும் டெல்டா கியூ என்ன இந்த சாம்பாட்டை நானே யூஸ் பண்ணுறோம். டெல்டா கியூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 கிலோ ஜூல். டெல்டா இதுதான் தேவை. இங்கே வந்து இருக்கிற இது என்ன டெல்டா டபிள்யூ. டெல்டா டபிள்யூ என்னச்சுன்னா 15 கிலோ ஜூல். சரி இதையும் நீங்கள் கழிச்ச முடிச்சு இங்கே வந்து கழிச்ச முடிச்சுன்னா டெல்டா யூ சமன் 30 கிலோ ஜூல் - 15 கிலோ ஜூல். பார்த்த முடிச்சுன்னா 15 கிலோ ஜூல். இங்கே ரகசக்தி மாற்றம் செஞ்சுக்க முடிச்சுன்னா இந்த வழியிலே ஏற்பட்டிருக்குங்கிறது தான் நம்ம வர முடியும். சரி தானே முதலாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னச்சுன்னா இந்த சாம்பாடு இங்கே எப்படி நம்ம வழங்கப்பட்ட சக்தியை காண்கிறோம். வழங்கப்பட்ட சக்தி எப்படி வாங்குறாங்கன்னு ஒரு கோயிலூடாக 100 கோவிலுக்கு தடைக்கிற கோயிலூடாக ஒரு அம்பியர் கர்நாடக பகுதியூடாக நீராங்கன்னா இதை வெப்பப்படுத்துகிறாங்க. 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் நமக்கு இணைந்து நமக்கு என்ன செய்ய முடிச்சுன்னா வலுவை காணியும் வலுவை டைம் எடுத்து நமக்கு ஒரு சக்தி வந்து வலுவான சாம்பல் வந்து பார்த்தோம்னா 5 வருஷமாக அதை கீழே இருக்கணும். பெருக்க முடிச்சு வந்து பார்த்தோம் மொத்த சக்தி இது வழங்கப்பட்ட சக்தி. அந்த வழங்கப்பட்ட சக்தியை வச்சுட்டு அதுக்கு நம்ம வெளியே முடிச்சுன்னா செய்யப்பட்ட வேலை காட்டும். செய்யப்பட்ட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவோட மாற்றத்துக்கு நமக்கு என்ன செய்ய முடிச்சுன்னா கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டுவிட்டோம் 15 கிலோ. 15 இந்த சாம்பாட்டை போட்டு மாறி முடிச்சு சாம்பாட்டை போட்டு எழுத முடிச்சுன்னா மொத்தமாக எவ்வளோ அகச்சக்தி மாதிரி ஏற்பட்டீங்கிறத காண்பிச்சு தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு வந்து 30வது கேள்வி. சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துருக்குது. இருந்துச்சுன்னா 2021ஆம் ஆண்டு பார்ட் பேப்பரில் அது வந்து நார்மலான கேள்வி கிராஃப் கேள்வியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கூட்டு கேள்வியும் அது வந்துருக்குது. இதில் இருந்துச்சுன்னா திரும்ப இருந்து அதை கொடுத்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீச் ஆகணும். நோவான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ